சென்னையில் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் மிக அதிகமான மழை 16 சென்டிமீட்டர் பரங்கிப்பேட்டையில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 15 சென்டிமீட்டர் மரக்காணத்தில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். திருவள்ளூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில நேரங்களில் கனமழையாக இருக்கும். தரை காற்று அவ்வப்போது சற்று பலமாக இருக்கும். டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 53 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இயல்பை அதாவது நாளையிலேருந்து மழை இல்லைன்னு வைத்து கொண்டால் கூட இயல்பை காட்டிலும் எஞ்சிய மழைன்னு சொல்லலாம். 21 விழுக்காடு 44 காட்டிலும் இருக்கு. மீனவர்கள் கவனமாக இருக்கலாம். ஏன்னா தாழ்வு நிலை தான் இருக்குது. இருந்தாலும் கனமழையெல்லாம் அதிக கனமழையெல்லாம் அதே தாழ்வு நிலை தான் மேற்கு நோக்கி நகர்ந்துருக்கு. இந்த கனமழை இதெல்லாம் வரும் 3-4 நாட்களுக்கு நம்ம கனமழை மிக கனமழையெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடலோர மாவட்டங்களில். அது இதுவரையிலும் கிடைத்த பருவமழையின் அளவு. சரி சொல்லுங்க. இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி. திருப்பி ரிப்பீட்னா ப்ராப்ளம். ஓகே. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது இன்று காலை 8:30 மணி அளவிலே இலங்கை மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரன் அடிப்படையில் மிக அதிகமான மழை 16 சென்டிமீட்டர் பரங்கிப்பேட்டையில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக மரக்காணத்தில் 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலே ஒரு சில இடங்களில் கனமழை, ஒரு இடங்களில் மிக கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. திருவள்ளூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் சென்னை மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் அதி கனமழை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில நேரங்களில் கனமழையாகவும் இருக்கும். தரை காற்று அவ்வப்போது சற்று பலமாக இருக்கும். இது அப்படியே மேற்கு நோக்கி நம்ம இந்த காரணமாக நான் கனமழை என்பது 4 நாளுக்கு எதிர்பார்க்கலாங்க. மிக கனமழைலாம் வெள்ள நகருது. சரி, அதனோட பொசிஷன் விட்டுருங்க. மழை வருமா இல்லையான்னு பாருங்க. கனமழை கடலோர மாவட்டங்கள் 4 நாளைக்கு ஈஸியாக 3 டிசம்பர்ல டெஃபினட்டு, 4 டிசம்பரும் இருக்கும். இங்கே இருக்க பிபிசி அவர்கிட்ட கேளுங்க. அங்கே கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்க சார். பிபிசி ஆளே இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. அப்படிலாம் இல்லை, நீங்க அவர்கிட்ட கேளுங்களேன். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். நீங்க ஏதாவது பண்ண அவர்கிட்ட கேட்டுருங்க ப்ளீஸ். லைவ்ல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்.